போகக்கூடிய வாகனமானது ஆகாயவாணியும் பூமாதேவி கிடைக்கிறோம் என்று அது அதிர்ச்சியானது சிவசோழராஜன் கோட்டைகள் எல்லாம் ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. அது சமயம் சிவசோழராஜன் மந்திரியிடம் பயன் சொல்லியது காண்க. மந்திரி ஒரு நாளும் இல்லாமல் இன்றைக்கு ஏதோ கோட்டை கொத்தளங்கள் எல்லாம் ஒரே அதிர்ச்சியாக இருக்கிறது. என்னவோ ஆச்சரியமாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் வைக்காமல் வைத்தோம் அல்லவா, அதனுடன் சென்று கேட்போம். வாருங்கள் அரசே. சொல்லை கேட்டு சொல்லுவாரு தானுமே அவரை திட்டாரே. எங்க தம்பி வெட்டி சங்கு, இறுதி சங்கு, வெள்ளாங்குளத்து சங்கு, கொட்டி விட்டால் கோடையில் குமரை சங்கு வரக்கூடிய வேகமானது. அப்படியானால் அவன் வந்தால் என்ன செய்வான்? ஒரே வெட்டா வெட்டி வீசிடுவார். அப்படியானால் நான் தப்பித்துக் கொள்ள ஏதாவது வழி சொல்லுங்க. நீ அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஆபரணங்கள் எல்லாம் கலட்டி என் பாதம் அருகில் வைத்து விட்டு நீ ஒருபுறமா ஒளிந்து கொள்வாயப்பா. அப்படியா? பதிலாக அவனுடைய ஆபரணம், ஆடை ஆபரணம், மணிமுடி முதலில் எல்லாம் கழட்டி பொன்னல் பாதமரியில் வைத்து விட்டு சிவசோழராஜன் மறையில் நின்று கொண்டார். அத்தருணத்தில் அன்னாரை கண்டவுடன் சங்கருக்கு கோபம் வருகிறது காண்க.